இனி ஏதாவது பாடுவீர்களா என்று கேட்டார். குருதேவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இல்லை, இனி பாட்டு இருக்காது என்றார். பிறகு எதையோ நினைத்து கொண்டவர் போல், ஒன்று செய், நான் கல்கத்தாவில் பலராமின் வீட்டிற்கு போவேன், அங்கே வா, நான் பாடுவதை கேட்கலாம் என்றார். மா அப்படியே வருவதாக கூறினார். பலராம் போஸை உனக்கு தெரியுமா என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். அதற்கு மா, இல்லை சுவாமி, தெரியாது என்றார். அவரது வீடு போஸ்பாராவில் இருக்கிறது என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். நல்லது சுவாமி, நான் விசாரித்துக் கொள்கிறேன் என்றார் மா. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவுடன் மண்டபத்தில் நடந்து கொண்டே, உன்னை ஒன்று கேட்கிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றார். மா மௌனமாக இருந்தார். குருதேவர் மறுபடியும் மாவை பார்த்து, உன்னைத்தான் கேட்கிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய், எனக்கு எத்தனை அணா ஞானம் இருக்கும் என்று கேட்டார். அதற்கு மா, அணா விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இத்தகைய ஞானத்தையோ பிரேம பக்தியையோ நம்பிக்கையையோ பற்றின்மையையோ பரந்த கருத்தையோ இதற்கு முன்பு நான் எங்குமே கண்டதில்லை என்று கூறினார். இதை கேட்டு குருதேவர் சிரித்தார். அதன் பிறகு மா குருதேவரின் திருமுன் வீழ்ந்து வணங்கி விடைபெற்றார். வாசல் வரை சென்றவர் திடீரென்று எதையோ நினைத்துக்கொண்டு மறுபடியும் திரும்பி வந்தார். அந்த மங்கிய ஒளியில் குருதேவர் அப்போதும் நடந்து கொண்டிருந்தார். தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்தார். யாருமே அருகில் இல்லை. மிருகவேந்தனான சிங்கம் காட்டின் நடுவே தன்னந்தனியாக நடைபோடுவது போல் இருந்தது அந்த காட்சி. சிங்கம் தனிமையையே விரும்பும், தனிமையிலேயே உலவும். குருதேவரும் தம்முள் மூழ்கியவராக, யாரையும் சாராதவராக நடந்து கொண்டிருந்தார். மா பிரமிப்புடன் நின்றவாறு அந்த மகா புருஷரை பார்த்து கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், ஏன் திரும்பி வந்தாய்? தாங்கள் கல்கத்தாவில் வர சொல்லியிருக்கும் வீடு பணக்காரர் வீடாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்னை உள்ளே விடுவார்களோ என்னவோ, அதனால்தான் அங்கு வராமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். இங்கு வந்தே உங்களை தரிசிக்கிறேன் என்றார் மா. அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், இல்லை இல்லை, ஏன் அப்படி நினைக்கிறாய்? என் பெயரை சொல், இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல், யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறுபடியும் குருதேவரை வணங்கி விடைபெற்றார் மா. சனிக்கிழமை மார்ச் 11, 1882 காலை 8-9 மணி இருக்கும். குருதேவர் ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி கல்கத்தாவில் உள்ள பலராம் போஸ் என்ற பக்தரின் வீட்டிற்கு சென்றார். டோல் யாத்திரை முடிந்து 1 வாரம் ஆகியிருந்தது. ராம், மனமோகன், ராக்கால், நித்திய கோபால் முதலான பக்தர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். சில நாட்களுக்கு முன்பு தட்சிணேஸ்வரத்தில் குருதேவர், நான் கல்கத்தாவில் பலராமின் வீட்டிற்கு போவேன், நீயும் அங்கு வா என்று கூறியதற்கு ஏற்ப மா அங்கே வந்து சேர்ந்தார். பக்தர்களும் குருதேவரும் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தவாறு ஆடியும் பாடியும் இறை உணர்வில் மூழ்கியிருந்தனர். அவர்களில் பலருக்கு பரவச நிலை ஏற்பட்டிருந்தது. பரவச நிலையின் காரணமாக நித்திய கோபாலின் மார்பு சிவந்து காணப்பட்டது. ராக்கால் உலக நினைவை இழந்து தரையில் கிடந்தார். குருதேவர் ராக்காலின் மார்பை தடவிய வண்ணம் அமைதி பெறு, அமைதி பெறு என்று கூறிக்கொண்டிருந்தார். 2வது தடவையாக ராக்காலுக்கு பரவச நிலை ஏற்பட்டிருந்தது. அவர் தந்தையுடன் கல்கத்தாவில் வாழ்ந்து வந்தார். அடிக்கடி தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து குருதேவரை தரிசித்து செல்வார். ஷியாம்புகூரில் உள்ள வித்யாசாகர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் உட்கார்ந்த பிறகு மா குருதேவரை வணங்கினார். சங்கீர்த்தனம் நிறைவுற்றதும் பக்தர்கள் வராந்தாவில் அமர்ந்து சாப்பிட்டனர். பலராம் போஸ் ஒரு பணியாளரைப் போல் பணிவுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த வீட்டின் எஜமான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். மா அந்த இடத்திற்கு புதியவர். நரேந்திரரை தட்சிணேஸ்வரத்தில் ஒருமுறை பார்த்ததோடு சரி, மற்ற பக்தர்களுடன் அவருக்கு இன்னும் அறிமுகம் ஆகவில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு சில நாட்கள் கழிந்த பிறகு
மா தட்சிணேஸ்வரம் சென்று குருதேவரை கண்டார். குருதேவர் தமது அறையில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த படுக்கையில் சாய்ந்தவர்